நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தேர்தல் கமிஷனுக்கு பகிரங்கமா சொல்றேன், என்ன புடுங்குறீங்களா? என்றெல்லாம் அழுக்கு பேக்கெல்லாம் 3 தடவை எடுத்து பார்த்தாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பெரம்பூர் தொகுதியில தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, இன்னும் ஓப்பனா சொல்லாம ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தா காசு கொடுக்காம வாக்கு வாங்க சொல்லுங்க திமுகவை. நேற்றைய தினம் நான் பெரம்பூர் தொகுதியில் தலைவருடைய தொகுதியில் பிரச்சாரத்தில் இருக்கிற போதே என் கண்ணுக்கு கூடாகவே நான் பார்த்துக்கார். ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் என்று. ஏன் நீங்கள் உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? எல்லாம் இப்போ எங்கள் தலைமை என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, கொடுக்கறத தடுக்க வேண்டாம், தடுத்தா மக்கள் வேறு திசைக்கு மாறி போய் விடுவார்கள் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். மக்கள் வாங்கிக்கொள்ளும். அது கொள்ளையடித்த பணத்தை கொடுக்கிறார்கள், கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் ஒண்ணே ஒன்று சொல்கிறேங்க, ஒரு புயல் ஒரு இடத்தில் மையம் கொண்டால் அது 1 கிலோமீட்டரில் மட்டுமே அந்த புயல் அடிக்காது. 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற மரங்களையே சாய்த்து விழுகிற மாபெரும் புயல் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் எங்கள் தலைவர். 4ஆம் தேதி இந்த நாட்டை ஆளுகிற தீர்மானிக்கிற சக்தியாக எங்கள் தலைவர் விஜய் இருக்கிறார். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் முகில் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கு களம் ஆரம்பத்துக்கு முன்னால் நம்ம சந்திச்சோம். இப்போ நெருங்கிடுச்சு, அவ்வளோ இன்னும் 1 நாள் 2 நாள் தான் இருக்கு. ஒரு 2 நாள் தான் இருக்கு. அனல் தகிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இந்த காலகட்டத்துக்கு ஏப்ரல் மேக்குரிய இதுவும் இருக்கு, தகிப்பும் இருக்கு. இங்கே பிரச்சார தகிப்பும் அதிகமாக இருக்கு. எப்படி இருக்கு களம்? மே 6க்கு பிறகுதான் அக்னி தொடர்வதாக சொன்னார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய அக்னியை தொடங்கி இருக்கிறது. அக்னி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பம்மாத்துகிற வேலையை ஆளுங்கட்சியும் ஆண்டகட்சியிலும் செய்து கொண்டிருக்கிறது. நேற்று காலையிலிருந்து பணப்பட்டுவாடா எல்லா தொகுதியிலும் குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். நேற்றைய தினம் நான் பெரம்பூர் தொகுதியில் தலைவருடைய தொகுதியில் பிரச்சாரத்தில் இருக்கிற போதே என் கண்ணுக்கு கூடாகவே நான் பார்த்த காட்சிகள். ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் என்று. ஏன் நீங்கள் உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? இல்லை, எல்லாம் இப்போ எங்கள் தலைமை என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, கொடுக்கறத தடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தடுத்தா மக்கள் வேறு திசைக்கு மாறி போய் விடுவார்கள் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். மக்கள் வாங்கி கொள்ளட்டும். அது கொள்ளையடித்த பணத்தை கொடுக்கிறார்கள், கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆக நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சென்சிட்டிவான டைப், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூடு தமிழில் சத்தியம் பண்ணிட்டா மாற மாட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு 2000 4000 5000 வரும்பொழுது ஒரு ஏதாவது அவங்க மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எந்த கடையிலுமே சூடம் விற்கல, அதுதான் பிரச்சனை. இப்போ ஓஹோ, வெத்தலை வாக்கும் விற்கல. அதனால் எங்கேயுமே சத்தியம் வாங்க முடியல. ஏன்னா மக்கள் கொடுக்கும் போதே எவனும் வீடியோ எடுத்துருவானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எல்லாரும் இன்னொன்று அவங்க மைண்டில் நீ அடித்த பணம் தானே கொடுத்தா, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ என்னென்னா, அடித்த பணத்தை கொடுக்கிறார்கள், அடிப்பதற்காகவும் கொடுக்கிறார்கள். அது அவங்க உணர்ந்துட்டாங்க, மக்கள் உணர்ந்துட்டாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நேற்றைய தினம் விஜயகாந்த் சொன்னார், வாங்கிக்கங்க, ஓட்டு போடாதீங்க, வாங்கிக்க வேணாம்னு சொல்ல வேணாம், வாங்கி அடித்த பணத்தை தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான். ஆமாம், இப்போவும் அதான் விஜயகாந்துக்கு எந்த நிலைமையோ அதை விட 3 மடங்கு நிலைமை இன்னைக்கு எங்கள் தலைவர் விஜய்க்கு நேர்ந்திருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, இன்னும் ஓப்பனாக சொல்லாமா ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தா காசு கொடுக்காம வாக்கு வாங்க சொல்லுங்க திமுகவை. நாங்கள் சவால் விடுறோம். எங்களுக்கு அந்த தகுதியும் தன்னடக்கமும் திறமையும் எங்கள்கிட்ட இருக்குது. காரணம், நாங்கள் வெறுங்கையாக இருக்கக்கூடியவர்கள். எங்கள் கைகளில் ரேகையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் கோடிகளில் கொட்டி குமிக்கிறார். நான் ஒன்று கேட்குறேன், தேர்தல் கமிஷனுக்கு சவால் விடுறோம், தேர்தல் கமிஷனுக்கு பகிரங்கமாக சொல்கிறேன், என்ன புடுங்குறீங்களா நான் கேட்குறேன். என்றெல்லாம் அழுக்கு பேக்கெல்லாம் 3 தடவை எடுத்து பார்த்தாங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? பால் கறந்துட்டு கொண்டு போகிற கிராமங்களில் அன்னைக்கு அவன் விற்கிற பாலுக்கு உரிய மதிப்பீடு என்னவோ அந்த தொகையை கொண்டு போகிறான். அதை போய் பறிமுதல் பண்ணுறீங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விழா எடுக்கணும், பிறந்தநாள் விழாவுக்கு எடுக்கணும்னா 1000 ரூபா கொண்டு போனால் அதை பிடிக்கிறது துப்பு கட்டவர்கள் இவர்கள். நான் ஒன்று சொல்கிறேங்க, தேர்தல் கமிஷனை நான் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காரணம், தேர்தல் கமிஷன் உண்மையிலேயே நேர்மையாக இருக்கிறது. தேர்தல் கமிஷனில் கீழே வேலை செய்யக்கூடிய அத்தனை பொறுக்கிகளும் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேன். இல்ல, முக்கியமான அதிகாரிகள்லாம் மாத்தினாங்க. அதனால தான் நீங்க எவ்வளவு பேரை மாத்திருக்காங்க? காவல்துறை அதிகாரி எவ்வளவு பேரை நான் என்ன கேட்கிறேன், உளவுத்துறை டிஜி மாத்தினாங்க, உளவுத்துறை மாத்தி என்ன பிரயோசனம்? இன்ஸ்பெக்டர் அங்கே தானே இருக்கான், ஏட்டு அங்கே தானே கிடக்குறான், சப் இன்ஸ்பெக்டர் அங்கே தானே கிடக்குறான். அவன் என்ன வேலையை செய்யறான் சொல்லுங்க பார்ப்போம்.
இன்னைக்கும் எடுபிடி வேலையை ஆண்ட கட்சியான திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவங்க அவங்க அவங்க இவங்க வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிறத ஒரு நரேட்டிவை இந்த 2 இயக்கங்களும் செட் பண்றது முக்கியம் இல்ல, உளவுத்துறையே அதை செட் பண்ணது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, உங்க மேலே பல்வேறு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க? என்ன பொதுவாக என்னன்னா, பரப்புரை பிரச்சாரத்தை பற்றியே இப்போ திமுகவோட ஸ்டாலினும் சரி எடப்பாடியும் சரி ஒவ்வொரு இடங்களாக சுற்றுறாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும்தான் எனக்கு போகிறாங்க, திருப்பி அவங்க ஒரு 4 நாள் கேப் எடுத்துக்கிறாங்க, பல இடத்த ரத்து பண்ணுறாரு, அனுமதி கிடைச்சும் ரத்து பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது அங்கே இருக்க நிர்வாகிகள் சோர்வடைய மாட்டார்களா? நிச்சயம் இல்லை. அது ஒரு உத்வேகம். நான் ஒரு அரசியல் அது அவங்களுடைய அரசியல், தொடர்ச்சியாக போகிறது அவங்களுடைய அரசியல். எங்களுடைய அரசியல் போகாமையே அரசியல் செய்வதுதான். எங்களால் அதை வெல்ல முடியுங்கிற நம்பிக்கை. எப்படி போகாமலே அரசியல் எப்படி? அதுதான் எங்கள் தலைவர். இப்போ நேற்று திருச்சி போனாங்க, எங்கேயுமே பேச விட மாட்டேங்கிறாங்களே. ஏன் யாரும் உங்களை பேச இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, காவல்துறை என்ன சொல்லுது? 1 மணி நேரம் அனுமதி கொடுத்தா இது என்ன இப்போ கணக்கு? நான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு கொடுப்பாங்களா அந்த மாதிரி? எடப்பாடிக்கு கொடுப்பாங்களா? இப்போ ஸ்டாலின்லாம் இப்போ டீ கடைக்கு போகிறாரு, இங்கே எடப்பாடி இந்த மாதிரிலாம் போகிறாங்களா? அதனால சொல்கிறேன், டீ குடிக்கிறது பெரிய தியாகமான்னு நான் கேட்குறேன். இல்லை, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. நான் ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையில் தானே இருக்கிறீங்க நீங்கள். இதே ஸ்டாலின் அவர்கள் இந்த அண்ணா சாலையில் போகும்போது எத்தனை மணி நேரத்துக்கு போக்குவரத்தை நிறுத்துவாங்க சொல்லுங்கள்? ஒரு 1/4 மணி நேரம் தான், அவ்வளோதான். ரொம்ப சரி, அதுக்குள்ளே என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமில்ல? ஏன் இப்போ டீ கடையை பாடுபடுத்தலை? சரி, டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறவன் என்ன சாமானி சாணி எழுறவனா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஏர் பிடிச்சி உழுதவனா? இல்லை மண்வெட்டி பிடிச்சி வரப்போ முழுகினவனா? வந்தாங்க பழைய அமைச்சர்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு டீ குடிச்சுட்டு காசு கொடுக்காம வர்ற கூட்டம் அந்த கூட்டம். இதுக்கு போய் நீங்கள் ஒரு வக்காலத்து வாங்கிட்டு அவங்களுக்கும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இல்லை, இந்த பிரச்சாரத்துக்கு ஏன் சரியாக போகலை? நாங்கள் சரியாக போகல, சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு புயல் ஒரு இடத்தில் மையம் கொண்டால் அது 1 கிலோமீட்டரில் மட்டுமே அந்த புயல் அடிக்காது. 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற மரங்களையே சாய்த்து விழுகிற மாபெரும் புயல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதுதான் எங்கள் தலைவர். ஒரு இடத்தில் மையம் கொண்டால் 70 கிலோமீட்டருக்கு சுற்றி அடிக்கிற சுழலாக எங்கள் தலைவர் இன்னைக்கு விளங்கி கொண்டிருப்போம். நீங்கள் வெளியில் வந்தாலே புயல் தான்றீங்க. ஆமாம், அதான் உண்மை, அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, நான் என்ன கேட்குறேன், சரி, கலா யதார்த்தம் அப்படி இருக்கா? நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் 2000 ரூபா கொடுக்குறீங்க? யாருக்காக? இல்லை, எப்பயுமே உங்கள் பணம் கொடுக்குறது இல்லை, எப்போதுமே எவ்வளோ கொடுப்பாங்க? 200 ரூபா கொடுப்பாங்க. இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது கூட்டத்துக்கு வர 500 கூட்டம், காசு கொடுக்காத கூட்டம் வருது உங்களுக்குன்றதை நம்ம ஒன்றும் மறக்க முடியாது. அதுதான் ஓடி வராங்களே பின்னாலே பஸ் பின்னால், அதெல்லாம் மறக்க முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, 500 ரூபா கொடுத்தாங்க, இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறாங்க? 2000. செந்தில் பாலாஜியினுடைய தொகுதியில் நீங்கள் குறிப்பிட்டீங்க என்கிட்ட 6000 ரூபாய் அப்படின்னு. அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன்டா நீங்களாம் வாழ்றீங்க தமிழ்நாட்டில்? ஏன்னா கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுப்பதற்கான வேலை, இந்த நாட்டை சீர்படுத்துவதற்கான. நான் என்ன கேட்குறேன், உண்மையான ஜனநாயகவாதினா என்ன சொல்லணும்? அவங்க நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி நடத்தியிருக்கிறோம், உங்களுக்காகவே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்வதற்கு துப்புள்ள உங்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு கேட்குற அளவுக்கு தான் உங்களுக்கு தியாகம்னா அப்புறம் என்ன இருக்குது? நீங்கள் யாருக்காக நீங்கள் அந்த ஆட்சியை நடத்துனீங்க? கொள்ளையடிக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய நோக்கம். அடிக்க வேண்டும், கொள்ளை அடிக்க வேண்டும். நீங்கள் சொன்னாலும் மறுப்பாங்க, நாங்கள் பணம் கொண்டு நிரூபிக்கிறாங்க கேட்பாங்க. நம்ம எத்தனை புகைப்படம் இப்போ வெளியில் வந்துகிட்டு இருக்கு? செந்தில் பாலாஜியினுடைய தொகுதியில் மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க, விடுதியில் ஓய்வு எடுத்து தூங்குனதை போய் பிடிச்சிருக்காங்களே, அதுக்கு பேர் என்ன? ராத்திரிலாம் பணப்பட்டுவாடா. நான் கேட்குறேன், தேர்தல் கமிஷன் உண்மையிலேயே வேலை செய்கிறதா என்றால், வேலை செய்யும் என்றால் கீழே இருக்கிற அதிகாரிகளை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள்? எந்த முறையில் கையாளுகிறீர்கள்? அவர்களுக்கு போதிய பயிற்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் கட்சி சார்பற்றவர்களாக இருக்கிறார்களா? இதெல்லாம் தேர்தல் கமிஷன் பார்க்கணுமா இல்லையா? ஏன் பார்க்கல? அப்போ இன்னைக்கு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம், தேர்தல் கமிஷனில் வந்து மேலே இருக்கிறவங்க கட்சி இல்லை, ஆனால் கீழே இருக்கிறவர்கள் அனைவருமே கட்சி வெறி பிடித்தவர்களாக இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டு எல்லாத்தையும் கைகட்டி வேடிக்கை பார்க்குற கூட்டமாக தேர்தல் கமிஷனில் வேலை செய்யணும். அத்தனை பொறுக்கி பயல்களும் இருக்கான். என் மேலே வழக்கு போடட்டுன்னு நான் சொல்கிறேன், பொறுக்கிகள் தான். எப்படி நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேனே, சாமானியம் நீ சோதனை பண்ணுறீல்ல, இந்த பணம் எப்படி போடுச்சு? ஒரு தகவல் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க. நீங்கள் சொல்கிறீங்க முதல்வர்காரெல்லாம் அன்னைக்கு இது பண்ணாங்க, சோதனைட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உதயநிதி காரில் சோதனைட்டாங்க. இல்லை எந்த அறிவாளியாக தான் அவங்க காரில் போய் பண்ணுவாங்களா? நான் கேட்குறேன். அவன் கையில் பணம் கொண்டு வருவாங்க. எப்படி கொண்டு வருவாங்க? அவன் ஃபோன் பண்ணி அவனுடைய 16 உதவியாளர்கள் இருப்பாங்க, அங்கே போயிருப்பான், இதான் சொல்லுவாங்க. மடப்புறத்தில் அஜித்குமார் படுகொலை உங்களுக்கு தெரியும். ஆமாம், தெரியுமில்ல, எவ்வளவு சென்சிட்டிவான படுகொலை. நகை அந்த அம்மா நிக்கிதா நகை கூட கடைசியில் அந்த நகையை கொண்டு வரல, நகையே இல்லை அப்படின்லாம் தகவல். நான் என்ன கேட்குறேன், நேரடியாக மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பார்வையிட்டதா இல்லையா? நிக்கிதாவுடைய நகை இல்லை, அது பொய், அப்புறம் அடிச்சு கொண்டீங்க. அந்த கேள்வி தான் இப்போ கேஸ் நடக்குது. இல்லை எதற்கா ஏன் இந்த இடத்தை நான் இங்கே குறிப்பிடுறேன்னு சொன்னால், மடப்புறம் கோவிலில் அந்த தானிய குருதுன்னு ஒன்று இருக்கும் கோபுரங்களில், தெரியுமா உங்களுக்கு? அது எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? மிக மோசமான இயற்கை சூழலால்
இங்கே பஞ்சம் நிலவுகிறது என்றால் அந்த பஞ்சத்திலிருந்து விடுபடுகிற மக்களுக்காக பாதுகாக்கப்பட்ட அந்த குர்தானிக்கில் இருக்கிற தானியங்களை மழை பெய்ததற்கு பிறகு அள்ளி மக்களிடம் கொடுத்து விதைத்து தானியங்களை உருவாக்குங்கள் என்று கொடுப்பதற்காக கோபுர கலசங்களில் இன்றைக்கும் குர்தானிகள் இருக்கிறது. எல்லா கோபுரத்திலும் அந்த குர்தானிக்குள் கொண்டு போய 36 கோடி ரூபாய் பணத்தை இன்றைக்கு இருந்த அமைச்சர் ஒருத்தர் இருக்கான், பாலியல் அமைச்சர் பெரிய கருப்பன், ஒரு அயோக்கியன். அந்த அயோக்கியன் பதுக்கிய பணத்தை பார்த்ததால் அஜித்குமார் படுகொலை என்று இன்றைக்கு வர சொல்ல முடிஞ்சது அவங்களால. நீங்க அப்படி நேரடியாக அப்படி குற்றம் சாட்டுறீங்க. ஆமா, குற்றம் வைக்கிறேன். ஆதாரங்கள் எதுவும் இல்ல, அதான் நீங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பீங்க. இப்ப 2000 நம்ம போற போக்குல சொல்ல முடியாது, ஆதாரம் கேட்க தானே. இப்ப நான் சொல்றேன், நான் ஆதாரம் இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க அள்ளி கொடுத்துட்டீங்க. அஜித்குமார் கொன்னது உண்மையா பொய்யா? அஜித்குமார் கொல்லப்பட்டது எதற்காக? அதுதான் நகை இல்ல, எதற்காக இல்ல, அதோட போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும், சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். எதற்காக? ஏன் சொல்லல? இப்ப கோர்ட்ல கேஸ் இருக்கு இல்லையா? இல்ல, ஏன் சொல்லல? நீங்க ஒரே ஒரு செய்தி, விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது, அறிவியல் பூர்வமான விசாரணை நடைபெற்று மக்களுக்கு தெரிவிச்சாங்களா இல்லையா? சிபிஐ விசாரிச்சுச்சா இல்லையா? இப்ப ஏன் சொல்லல? அதை எதற்காக இந்த படுகொலை? நாங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கோபுரத்தில் இருந்து பதுக்கிய பணத்தை பார்த்த காரணத்தால் தம்பி அஜித்குமார் படுகொலை. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், என் மேல வழக்கு போடு. சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியே வந்திருக்கணுமே, நேரம் ஏன் வரல? எதுக்காக வரல? நான் இந்த இடத்துல நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்றேன். ரகசியமாக திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் அஜித்குமார் மரணம். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கிறேன். ஏன் சிபிஐ விசாரணை? அந்த விசாரணை ஏன் வெளியில கொண்டு வரல? எதற்காக கொண்டு வரல? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோபுர அந்த தானிய குருதுக்குள்ளும் பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அது வெளியில வந்துருச்சு. நான் கேட்கிறேன், எங்கள் தலைவருடைய தேர்தல் ஆமா வருது, ஏன் இதை கண்டுபிடிக்கலன்னு நான் கேட்கிறேன். எதற்காக கண்டுபிடிக்கல? இப்ப பணம் கொடுக்குறாங்களா தமிழ்நாடு முழுக்க? நேற்று காலையில இருந்து பணம் கொடுக்குறாங்களா? தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியாதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தெரியாதா? மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? எங்க போனீங்க? அப்போ உங்களுடைய அஜெண்டா என்னவென்றால், வந்தால் திமுக, வராவிட்டால் அண்ணா திமுக, அல்லது வந்தால் அண்ணா திமுக, வராவிட்டால் திமுக என்ற நிலைப்பாட்டை உங்க மனசிலே வைத்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல், பொய்யான தேர்தலை நீங்க நடத்துறீங்கன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு கோவமா வராதா? நாங்கள் மக்களிடத்துல நிற்கிறோம். இன்னைக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க, மக்கள் வாங்கிட்டாங்க, நாங்க அதை தடுக்கல, மக்களே சொல்லிட்டாங்க நான் வாங்கிக்கிறோம், யாருக்கு வாக்களிப்போம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும்னு சொல்லிட்டாங்க மக்கள். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 4ஆம் தேதி இந்த நாட்டை ஆளுகிற தீர்மானிக்கிற சக்தியாக எங்க தலைவர் விஜய் இருக்கிறார். அதுதான் கேட்கிறேன், நாட்டை ஆள போகிறீங்களா, தீர்மானிக்க போறீங்களா? கிங்கா, கிங் மேக்கரா? ரெண்டுமே எப்படி? கிங் ஆயினா கிங் மேக்கர் தேவையில்லை. முதல்ல 23 கிங்கு, 4ஆம் தேதி கிங் மேக்கர். 23 கிங்னா புரியல. 23 ஓட்டு போடுறது. ஆமா, தீர்மானிச்சுவாங்க. இல்ல, 4ஆம் தேதி தெரிஞ்சிடும், முடிவு எடுத்துருவாங்க. அன்னைக்கு வந்து கிங் மேக்கர்னா என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்தால் எந்த ஆட்சி அப்படிங்கிறதுக்காக எல்லா பத்திரிகையாளர்களும் இதை கேட்குறீங்க. தொங்கு சட்டமன்றம், நீங்க விஜயகாந்த் வருகிற போது இதே சூழல் இருந்தது. ஆனால் விஜயகாந்தை விட இன்றைக்கு 3 மடங்கு மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறார். இன்னொன்று சொல்றேன், நான் ஆங்கில வார்த்தைகளுக்கெல்லாம் போக விரும்பல. எங்கள் தலைவர் முதல்வர், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு கணக்கு உங்களுக்கு இப்போ சமீபத்தை இந்த கணக்கு நீங்கள் சொல்லுங்க, நான் அப்புறம் நான் சொல்கிறேன், கூட கேட்குறேன். 18லிருந்து 19 வயசு வரை 14,59,039. இதில் ஆண்கள் 7,62,307, பெண்கள் 6,96,630. இது எந்த மாதிரி சர்வே? இது நீங்கள் தொகுதி எல்லா சர்வேயும் உள்ளடக்கிய ஒரு பட்டியலை தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ அந்த 18-19 இதில் 14,59,000, 4,59,000 ஒதுக்கிடுங்க. 10 லட்சம் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெற இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சராசரியாக சொல்லலை, அனுமானிச்சு சொல்கிறேன். ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு வந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 64 தொகுதிகள் சுற்றிட்டு வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, 20லேருந்து 29 9 ஆண்டு கால அந்த வயசு வித்தியாசத்தில் ஆண் வாக்காளர்கள் 54 லட்சம். நீங்கள் தொகுதி வாரியாக சொல்கிறீங்களா? தொகுதி வாரியா இல்லை, தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டு இருக்கிறேன். 54,000 சொல்கிறீங்களா? இல்லை, 54,93,054 லட்சத்தி. ஆமாம், நீங்கள் 20லேருந்து 29 முதல் சொன்னது ஒரே ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட், 18-19. இப்போ நான் சொல்கிறது 20லேருந்து 29 9 வயசு டிஃப்ரெண்ட்டில் கிட்டத்தட்ட 1,18,457 ஓட்டு, 7,18,457 ஓட்டை மட்டும் ஒதுக்குங்க. மீதம் 1 கோடி வாக்குகளை பெற இருக்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக மகத்தான தலைவர் எங்கள் தலைவர் விஜய். அது வாக்கு சதவீதம் இருக்கும். நீங்க ஸ்பிளிட் ஆகும், 234 ஸ்பிளிட் ஆச்சு, அது ஆக வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன் இளைஞர்கள்ட்ட. நான் நீங்க இந்த புள்ளி விவரங்களை நீங்க எங்க தெரியுமா கேட்கணும்? சார் 50லேருந்து 59 வயசு வரை உங்களுக்கு விழுகுமா சார்னு கேட்டால் நான் ஒத்துக்க முடியாது, விழுகாது. அதே மாதிரி 60லேருந்து 69 வரை விழுகுமா? விழுகாது சார். 30லேருந்து 50க்குள்ள விழுகுமா? நிச்சயமா விழுகுது. இப்போ எனக்கு வயசு 47, நான் யாருக்கு ஓட்டு போட முடியும்?
என்னை மாதிரி என் கூட படித்தவர்கள் அனைவருமே தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீ சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்க. இப்போ ஏற்கனவே இந்த திமுகவுக்குன்னு சொல்லி வாக்கு சதவீதம் ஒன்று இருக்கு. ஆமா, அவங்க திமுக-காரங்க சொல்ல எவ்வளவு ஆதரவு வாக்கு சொல்லல. இல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரு 25% இருக்கு. இதெல்லாம் சும்மா பிராடு, பொய். 1.5 கோடி பேர் தொண்டர்களே இருக்காங்க. இதுவரை அதெல்லாம் சும்மாங்க. அதிமுகவில் 1.5 கோடி பேர் தொண்டர்கள் இருக்காங்கன்றாங்க. எத்தனை கோடி ஆயிடுச்சுப்பா ரெண்டு கட்சிக்கு? 3 கோடி. அப்போ மொத்த வாக்காளர்கள் எத்தனை தெரியுமா? 5 கோடியே 73,43,291. அப்போ ரெண்டு கட்சியுமே வந்து எவ்வளோ போயிடுச்சு? 3 கோடியே போச்சு. மீத 2,73,73,000. அதில் நாங்கள் வந்து 2,73,00,000 வாங்கிடுவோம்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்கள், இப்போ கணக்குக்கு வாங்க. நாங்கள் தான் இப்போ அதிகமாக வாங்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நாம் தமிழருக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல, அது சும்மா 2% ஓட்டு விழுகும். 2% ஓட்டுங்க 8% வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஏங்க அது எங்கள் ஓட்டுங்க, நீங்கள் என்ன இப்படி தான் சொல்கிறீங்க? அது உங்கள் ஓட்டுன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சித்தாந்த ரீதியாக இருக்கிற இளைஞர்கள், இது வந்து சினிமா கவர்ச்சியோட போகிற நான் சொல்லவா உங்களுக்கு? நான் சொல்லவா? போன தடவை நானே நாம் தமிழருக்கு போன தடவை ஆமாம் சத்தியமாக போட்டேன். இந்த ஏன் சொல்கிறேன்னா, நான் உருவாக்கிய கட்சி இல்லை, எவனோ நின்றுட்டு போகிறான், எவனோ செஞ்சுட்டு போகிறான். என் அண்ணன் முத்துக்குமாரும் நானும் உருவாக்கிய கட்சி. அதனால் சரி, திருடனாக இருக்கட்டும், பொய்யனாக இருக்கட்டும், புழுகனாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், நம்ம உருவாக்கிய கட்சிக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு போன தடவை ஓட்டு போட்டேன். இந்த தடவை நான் போட்டுருவேனா? இப்போ சொல்லுங்கள் நீங்கள். இல்லை, நீங்கள் மாறுற மாதிரி எல்லாரும் மாறுவாங்கன்னு. இதே தாங்க தமிழ்நாடு முழுக்க கணக்கு. என்னை மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்கவே கணக்கு. என் ஊரில் நீங்கள் பசங்க பூரா என்ன சொல்கிறேன், போன தடவை நாங்கள் அதுக்கு போட்டோன்னே, இப்போ போட முடியுமாண்ணே? இதுதான் கணக்கு. நீங்கள் அந்த கணக்கு எடுத்துக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 40லேருந்து 49 வயசு வரை இருக்கிற 1,19,243 வாக்காளர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் இதில் முக்கியமான கணக்கு என்ன தெரியுமா? இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாக்களிப்பது நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்பிரிட் ஆகும். ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய மகளிர் வாக்குகள் யாருக்கு விழுகும் என்றால் எங்களது தலைவருக்கு மட்டுமே விழக்கூடிய. இல்லை, ஒன்று நம்ம ஒத்துக்கிறோம். குடும்பத்துக்குள்ள வந்து சின்ன பசங்க வந்து வீட்டில் இருக்கவங்களும் ஓட்டு போட சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது நம்ம தகவல் சொல்றாங்க. இல்ல உண்மைதான் சொல்றாங்கன்னு தான் தகவல் வருதுன்றேன். தகவல் வருது. ஆனா அது மாறுமான்னு தெரியல. வீட்டுல உங்களுக்கு சந்தேகம், வீட்டுக்குள்ள பிரச்சாரம் நடக்குது அப்படிங்கிறது புரியுது. அது உங்க ஆமா நடந்துருச்சுல்ல, அதை நான் மறுக்கலையே. அப்புறம் நான் மறுக்கல. அப்புறம் அதான் இல்ல, அது மாறுமாங்கிறதா வாய்ப்பே இல்லை. நீங்க எப்படி மாறுவீங்க? உங்க குழந்தை உங்கள்கிட்ட சொல்லிருச்சு, உங்க பிள்ளை உங்கள்கிட்ட சொல்லிருச்சு. ஒரு காலத்துல பெரியவர் சொன்னா, டே முப்பாட்டங்காலத்துல இருந்து நான் இதுக்கு தாண்டா போட்டேன்னு சொன்னான், போட்டான், பசங்க போட்டான். இது இப்ப இல்ல, அந்த காலம். சின்ன குழந்தை, 1.5 வயது குழந்தை, 2.5 வயது குழந்தை தெரியாம பேசக்கூடாதா? நான் சொல்ற அப்பா சொல்றத போடுன்னு சொன்னா பையன் கேட்க மாட்டேன். நீ ஓட்டு இன்னொன்று தெரியுமா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க உட்கார வச்சுட்டு சத்தியப்பிரமாணம் வாங்கிட்டு போய் பரிசு எழுதுச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆதாரத்தை காட்ட வேணாம். என்ன சொன்னிச்சுங்க? இந்த ஒரு விசிலுக்கு போட்டால் நான் பாஸ் ஆவேன், வேற எதுக்கு போட்டால் நான் பீஸ் ஆவேன், எதுக்கு போடுறான்னு அடிச்சு. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலவரம். சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு வாக்கு கேட்கிற இடத்துக்கு எங்கள் தலைவர் சொன்னார், படிக்கிற குழந்தைங்க படிங்க, அரசியலை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நாட்டை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், படிப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு பண்பட்ட தலைவராக எங்கள் தலைவர் பிள்ளைகளுக்கு கூட பாடம் எடுத்தார். ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுதுங்க? இல்லை நாங்கள் வேலை செய்கிறதே இந்த ஒரு வாரம் தான், நாங்கள் அதுக்கப்புறம் படிக்க போயிடுவோம். இந்த ஒரு வாரத்துக்கு இந்த நாட்டை மாற்றுகிற சக்தி எங்களிடம் இருக்கின்ற 1.5 வயது குழந்தை இன்னைக்கு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி பெற்றோர்களை வற்புறுத்துகிறது என்றால், நேற்று எதுனா நான் ஒரு காவல்துறை அதிகாரியை சந்தித்தேன். எனக்கு பாதுகாப்புக்காக வந்திருந்தாங்க. என்ன சார் ஓட்டெல்லாம் போட்டீங்க, வாழ்த்துக்கள் சார், நீங்கள் எதுக்கு வேணாலும் போட்டிருப்பீங்க, அது தெரியாது, வாழ்த்துக்கள்னு சொல்கிறேன். அவர் சிரிச்சிட்டு சொன்னார், என் பிள்ளையெல்லாம் எங்களை விடவே இல்லை, என் பேரை என்கிட்ட வந்து கெஞ்சுறான், நான் போட்டுட்டு வந்துட்டேன்னாரு. எதுக்கு போட்டேன்னு சொல்ல வரல வாய். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தபால் வாக்கு. இன்னைக்கு 69.22% வாக்குகள் தபால் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் பேசுகிறது. CNN அறிக்கை கொடுக்கிறது. எப்படி இது சாத்தியம்? இப்போ ஒரு பத்திரிகையில் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பத்திரிகை கருத்து கணிப்பு ஒன்று வந்து பார்த்தீங்க, 3ஆம் இடத்தை பெறுவார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. காசு பல கோடி பேரம் பேசியிருப்பாங்க, பல கோடி கொடுத்துருப்பாங்க, அதனால சொல்லுவாங்க. சொல்லுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன நான் கேட்குறேன், நான் திருமயம் தொகுதிக்காரேனா? என் தொகுதியில் வந்து பல இடம். நீங்கள் திருமயம் தொகுதி ரகுபதி. ஆமாம், அந்த மணல் கொள்ளை, கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாருல ரகுபதி, அவருடைய தொகுதி. என் தொகுதியில் நான் பொன்னமராதி ஃபோன் போட்டு என் நண்பர்கள்ட்ட கேட்டேன், என்னப்பா அதான் சர்வே எடுத்தாங்களா ஏரியாவில்? ஆனால் யாருமே வரலனே. திருமயத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் வழக்கறிஞர்கள் இருக்காங்க. திருமயம் முழுக்கவே என் உறவுகளில் நிறைந்து கிடக்கிற பகுதி. அங்கே ஃபோன் பண்ணி நிறைய பேர்கிட்ட தொடர்பு கொண்டு ஏதாவது கருத்து கணிப்புக்கு நீங்கள்லாம் வாக்கு போட்டிங்களான்னு கேட்டேன், எப்படி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன், யாருமே வரலனே. அதே மாதிரி பார்த்தா என்னுடைய ஒன்றியமான அரிமள ஒன்றியத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், என்னப்பா கருத்து கணிப்பெல்லாம் வேறு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கே. நான் ஒரே ஒரு தனியார் வலையொலித்தளம் மட்டும் பார்த்தேன்,
நம்மளுடைய தோழர் மாதேஷ் வந்து என் தொகுதிக்கு வந்திருந்தார். நான் உடனே மாதேஷ்க்கு தொடர்பு கொண்டு என்னென்ன எந்தெந்த பகுதிக்கு போனீங்க, இல்லை நான் எல்லா பகுதியும் சுற்றிட்டேன், எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது, அவர் சொன்ன தகவல் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறார். அவர் களத்தில் நின்னதுனால நான் ஃபோன் போட்டு கேட்டேன், யார் களத்துக்கு போனால்? காசு கொடுத்துவிட்டு 4 அறைக்கில் உட்கார்ந்து கருத்து திணிப்பை இவர்கள் திணிக்கிறார்கள் என்றால் இவர்கள், நான் என்ன கேட்குறேன், ஒரு பத்திரிகைங்கிறது நடுநிலையாக இருக்கணுங்க. நடுநிலை இல்லைன்னா, பத்திரிகை ஊடகங்கள் நடுநிலை தவறினால் இந்த நாடு நாசமாக போகுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பல சான்றுகளை சொல்ல முடியும். அதனால் அஜித்குமாரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், கவினை நம்ம பேசலாம், தங்கை ஸ்ரீமதியை பற்றி விலாவாரியாக பேசலாம், அவ்வளவு விடயங்கள் இருக்குது. ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு சார்புத்தன்மை எடுத்த காரணத்தால் பல கொலை வழக்குகள் இந்த மண்ணிலே மூடப்பட்டிருக்கிறது, பல சம்பவங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது, பல சாதிய வேறுபாடுகள் பல இடங்களில் இன்றைக்கும். நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் 671 கொடிக்கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் 3200 பதாகைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. யாரோட கூட்டணி? அவர் தான் தேர்தலையே அவர் நிற்க விடலையே. நீங்கள் அது மட்டும் இல்லை, நான் திருமா மீது மதிப்பு வைத்திருக்கிறவன். நான் சொல்கிறேன், தொண்டனுடைய நாடி துடிப்பை அறிந்து தலைமை முடிவெடுக்க வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறது, வர இருக்கிறது என்றால் இதுதான் எங்களுக்கான பெரிய பரிணாம வளர்ச்சி. இது சாதாரண அடுத்த தலைமுறைக்கான தீர்வை நோக்கி எங்களது தேர்தல் களம் இன்றைக்கு 2026 நிற்கிறது என்றால் நாங்கள் எதிர்கால சமூகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறோம். இல்லை, நீங்களும் அந்த இவங்க சொல்ற மாதிரி இலவச அறிவிப்புகள்லாம் அதிகமாக, அது இலவசம் இல்லை, நாங்கள் கொடுப்பது உரிமை தொகை. இப்போ திமுக கொடுக்குறது அதான், திமுக அரசாங்கமும் அதான் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் 1000 ரூபாய் எங்கேருந்து கொடுத்தீங்க? எஸ்சி எஸ்டி பிரிவுக்காக ஒதுக்கப்பட்ட 18 லட்சம் கோடி ரூபாயிலேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நாங்கள் அப்படி சொன்னோமா? அந்த தொகையிலேருந்து நாங்கள் எடுத்து கொடுப்போமா? எந்த தொகையில் எடுத்து கொடுப்பீங்க? உங்களுக்கு இப்போ இன்னும் நீங்கள் ஆட்சிக்கே வரலை, வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதற்கான திட்டங்கள் சொல்கிறீங்க. அதற்கான வரைவு திட்டம் ஏஐ மூலமாக உருவாக்கப்படும் என்று எங்கள் தலைவர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம், யாருடைய காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கல, மக்களுடைய காசை எடுத்து மக்களுக்கு கொடுப்பதுதான் மக்களாட்சி. ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கின்றாங்க. அந்த கடனை அடைப்பதற்கான சூழலை நாங்கள் எல்லாரும் இப்போ எல்லாரும் 2300 தரோம், ஃப்ரிட்ஜ் தரோம், அவங்க ஃப்ரிட்ஜ் தரோன்றாங்க, இங்கே ஏசி தரோன்றாங்க. இப்படியே போச்சுன்னா இலவசங்களால் மட்டும் இவர்கள் கொடுத்த தொலைக்காட்சி எங்க, இவர் கொடுத்த மிக்சி கிரைண்டர் எங்க? அந்த நிறுவனங்கள் தான் வளம் குடித்தது, கொள்ளையடிச்சாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. நாங்கள் அதெல்லாம் சொல்லலை, நாங்கள் இந்த நிறுவனத்தில் டெண்டர் விட போகிறோம், அதெல்லாம் நாங்கள் பேசலை. மக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு நிதியை கொடுத்தால் அந்த மக்கள் எவ்வாறு பிழைக்கலாம் அப்படிங்கிற தீர்மானித்து தான் ஒவ்வொரு திட்டத்துக்கும் தனித்தனியாக தொகையை அறிவித்து இந்த மக்களுக்கு பயன்படுகிற வகையில். அது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் மதுபோதை இல்லாத மாநிலமாக உருவாக்குவதற்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அதை கட்டமைக்க போகிறோங்கிறது தெரியும். எல்லாருக்குமே ஏடிஎம் கார்டு தான், வாங்க வச்சு செய்ய போகிறோம், எல்லாம் கார்டு தான். நீ என்ன சொருனாலும் கோட்டுக்கு மேலே உனக்கு உருவாது. அதையும் தீர்மானித்திருக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அதுக்காக அறவே நாங்கள் மதுபான கடையில் ஒழித்து விடுவோம் அப்படிங்கிற உலகம் முழுக்க இஸ்லாத்து நாடுகள் கூட இன்னைக்கு மதுபானங்கள் இருக்கிறது. ஆனால் முக்கியத்துவம் எதற்கு கொடுப்போம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். 4ஆம் தேதிக்கு பிறகு எங்கள் தலைவர் முதல் கையெழுத்து, அந்த பச்சை எங்களை இடுகிற அந்த கையெழுத்தானது தமிழக மக்களின் எதிர்கால நலனை குறிவைத்து வரையப்படுகிற முதல் கையெழுத்தாக அமையும். அந்த பொன்னாலை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாள் தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் தமிழக வெற்றி கழகமும் விஜய் வந்து ஒரு ஸ்பாயிலராக தான் இருப்பார். ரெண்டு பேர் வாங்குற வாக்கு வாங்கி இருக்கு இல்லையா, அது ஸ்பாயில் பண்ணுவார், ஒரு கேம் சேஞ்சராக இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யார் சொன்னது? இதெல்லாம் யார் இல்லை, நீங்களா கற்பனையில் எழுப்புகிற கேள்வியா? சொல்கிற அயோக்கிய பேர் யாருன்னு சொல்லி கொண்டாந்து முன்னாடி உட்கார வைங்க, நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். நாங்கள் சும்மாவெல்லாம் வரலங்க. எல்லாத்தையும் யார் ஓட்டை பிரிக்க போகிறாருன்னு, யார் ஓட்டையும் நாங்கள் பிரிக்கலை. யார் ஓட்டையுமே நிறைய பேர் இது வாதம் நடக்குது, உங்களுக்கு தெரியுதா? திமுக ஓட்டை பிரிக்கிறாரா, அதிமுக? ஒரே ஒரு செய்தி, இதுதான் வெளியில வர டாக்குங்க. இன்னொன்னையும் சொல்றாங்க, திமுக கொள்கை உள்ள கட்சி, யாரும் பிரிந்து போக மாட்டாங்க பேசுறாங்களா? அதிமுக என்ன சொல்லுவாங்க, அம்மாவுடைய விசுவாசிகளும் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் எந்த இடத்திற்கும் செல்ல மாட்டாருன்னு சொல்ற பேசுறாங்கல்ல. அப்போ நாங்கள் யார் ஓட்டை பிரிப்போம்? யார் ஓட்டையும் பிரிக்கலை. நான் தான் ஒரு கணக்கு சொன்னேன், 18 வயதிலிருந்து 49 வயது வரை இருக்கிற 3.5 கோடி வாக்காளர்களை பெறுகிற மக்கள் சக்தி இயக்கமாக நீங்கள் தமிழக இல்லை. அதை இன்னொன்று கேட்குறாங்க, விஜய் இருக்காரு, நடிகர் இருந்தார், ஆனால் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, அவர் பக்கம் இளைஞர்கள் வராங்க. விஜய் மட்டும் தான் நடிகரா? அஜித்னு ஒருத்தர் இருந்தார், அஜித் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ரசிகர்கள் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க. எல்லா இளைஞர்களும் விஜய் பக்கம் மட்டுமே இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் விஜய் ரசிகர் இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நான் விஜய் ரசிகர். நீங்கள் இருக்கலாம், நான் விஜய் ரசிகரே கிடையாது. நான் படமே அதிகமாக பார்க்க மாட்டேன். ஆனால் ஏன் தலைவனை பிடித்தது? அவன் மஞ்சளையும் சிவப்பையும் இந்த மக்களுக்கு ஒரு கொடி வர்ணமாக கொடுத்து புறநானூற்று விதிகளின்படி தமிழ் தேசிய தளத்திற்கு எது தேவைப்படுகிறதோ
அதை கொடுத்திருக்கிற மகத்தான தலைவன் என்பதால் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் நான் அவரை நடிகராக பார்க்கல, ஒரு தலைவனாக பார்க்குறேன். புரியுதுங்களா? அவர் எப்படி வேணாலும் நடிச்சிட்டு போகலாம், எனக்கு அது என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு. உடனே சொல்லுவாங்க உங்கள் தலைவர் படத்தில் ஏதாவது கருத்து சொன்னோம். ஏண்டா 1000 பிரச்சனை இருக்குது, அதை பற்றியா பேசணும்? தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்குன்னு சொன்ன அது தத்துவம் இல்லையா அப்படின்னு நான் பேசலாம். அது இல்லை. இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் வருகிறான் என்றால் எந்த கோணத்திலிருந்து எப்படி வருகிறான் என்பதை ஆராய்ந்து பார்த்து தான் நான் முடிவெடுத்திருக்கிறேன். நான் எந்த அரசியல் கட்சியும் போனதில்லையே. முதலாக ஒரு இயக்கத்தை நான் இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் ஒரு இயக்கத்தை நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒன்றும் ரொம்ப அடிமட்ட லெவலில் இருந்து கஷ்டப்பட்டு மக்களுக்காக இத்தனை வருடம் உழைத்து ஜெயிலுக்கு போய் ஒன்றும் வரலையே. அவர் நடிகராக இருந்தானே வந்தார். நீங்கள் அவரை வியந்து பார்த்து வர அளவுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்குறேன். நான் கொடிக்கு ஒரு சொன்னேன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவம் வள்ளுவர் சொன்னாலும் இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் இட்டு நிரப்பியது யார்? அந்த தலைவன் தானே. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன். 33 ஆண்டுகளுக்கு முன்பே பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் இல்லாத வற்றி போயிருக்கிற மார்புகளில் உறிஞ்சி குடிக்க முடியாத குழந்தைகள் ஆயிரக்கணக்கில் இருந்த அந்த சிறு பிள்ளைகளுக்கு, பிஞ்சுகளுக்கு பால்பன் ரொட்டி திட்டத்தை கொண்டு வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக கொடுத்து அழகு பார்த்த ஒரு நடிகர் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறாரு? ஏஐ மூலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி ஒரு புரட்சி மாற்றத்தை அறிவியல் பூர்வமாக மாற்றி காட்டுவோம் என்கிற இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அதுதான் பரிணாமம்னு நம்ம பேசுகிறோம், அதுதான் வளர்ச்சின்னு நாங்கள் பேசுகிறோம். நான் கேட்குறேன், எல்லாரும் கொடுத்தாங்க, எல்லாரும் நலத்திட்டங்கள். தாய்மாமன் பரிசு திட்டத்தை உருவாக்கிய தலைவன் அதை வேறு விதமாக அவன் பேசுவான். ஒப்பனை இறைக்கு என்ன பாத்ரூமுக்கு ஒப்பனை இறைன்னு போட்டாங்கல்ல, 1000 கோடி ரூபா கொள்ளையடிச்சாங்க, அது வேற. என் தலைவன் சொன்னார், நான் தாய்மாமன் திட்டத்திற்கு பிறக்கிற குழந்தைக்கு நான் மோதிரம் போட்டு அழகு பார்ப்பேன்னு சொன்னான். மோதிரம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளை கழிச்சு இருக்கும், விலை ஏறுமே ஒழிய ஏற அந்த குடும்பத்துக்கு நல்லது. அவசரத்துக்கு கொண்டே வச்சுவிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அரிசி பருப்பு வாங்குவதற்கு அது பயன்படும். காசு பயன்படுமா? தங்கத்தில் தாலி கொடுப்பேன் அண்ணனுமா? தாலிக்கு தங்கம் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க. எங்க அது இப்போ இவங்க நிப்பாட்டியிருப்பாங்க. இப்போ திருப்பி என் தலைவன் கொடுக்குறாருல, அவங்க 1/2 கிராம் கொடுத்தாங்க, 1/2 பவுன் கொடுத்தாங்க. நாங்கள் 1 பவுனில் இப்போ கொடுக்க போகிறோம். இன்னைக்கு 1 கிராம் 15,000 ரூபா. இன்னைக்கு இருக்கட்டும் சொல்கிறேன். நீ நான் ஒன்று கேட்குறேன், குண்டும் குழியுமாக போகிற ஒரு சாலை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீ சாலை புதுப்பிக்கிறீல்ல, அதை நோண்டி எடுக்கிறதுக்கு ஒரு செலவழிக்கிற, போடுறதுக்கு ஒரு செலவழிக்கிற, எல்லாம் கட்டிங் புட்டியோட முடிச்சுக்கிறீல்ல, எல்லாத்துலேயும் கொள்ளை இருக்குல்ல. நான் கேட்குறேன், இது கொள்ளை இல்லாத ஒரு கொள்கை அரசாக மாறுகிற போது எந்த பணத்தை எதில் போட்டால் எது சாத்தியமாகும்? ஒரு சாலையை ஒரு வருஷத்துக்கு 2 தடவை போடுறீல்ல, ஒரு தடவை போட்டு ஒரு தடவை போடாத காசை தூக்கி நாங்கள் தங்கத்தில் போடுவோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எத்தனை மேம்பாலங்கள் திடீரென இடிக்கப்படுகிறது, எத்தனை பேருந்து நிலையங்கள் திடீரென இடிக்கப்படுகிறது. ஒன்றுமே இருக்காதுங்க. கட்டுறதும் லோக்கல், இடிக்கிறதும் லோக்கல், திருப்பி புதுசாக கட்டுறதும் லோக்கலாக இருக்கும்போது அதில் தான் கொள்ளையடிக்கிறாங்க. நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்த 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டை சீர்பிடித்து வைத்திருக்கிறது. இந்த மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத மனதார நேசிக்கிற தலைவனை நான் பெற்றிருக்கிறேன். பார்ப்போம், பொறுத்துருங்க. நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மே 4 மீண்டும் சந்திப்போம். பாருங்க, நீங்க சவால் விட்டு சொல்றேன். வாழ்த்துக்கள். மே 4 சந்தித்து மீண்டும் பேசுவோம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது. நன்றி.